உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக வனத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பணி செய்யும் தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் வெளியாட்கள் என்றும் பலர் வெளியூர் சென்று விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் அசாம் மற்றும் கேரளாவில் இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதன் காரணமாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பாரம்பரிய வனவாசிகள் என வரையறுக்க முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்கான பொய்யான வாக்குறுதிகளை தந்து குழம்பி வருகிறார்கள் எனவும் வனப்பகுதிகளில் நிரந்தரமான குடியிருப்பை ஏற்படுத்தினால் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழமையான காடுகள் இழக்கப்படும் சூழல் உருவாவதுடன் வனவிலங்கு வழித்தடத்தின் தொடர்ச்சி உடையும் அபாயமான சூழல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருக்கும் சூழலில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நிலம் வழங்குவது தகுதியாக இருக்காது என்று உச்சநீதிமன்ற உத்தரவு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காடுகளை மீட்டெடுப்பதே வனத்துறையின் நோக்கம் என்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் வணிக செயல்பாடுகளை குத்தகை அடிப்படையில் வனப்பகுதியில் நீட்டிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதிகளை டான் டீ நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடுவது சாத்தியமற்றது என தெரிவிக்கும் அறிக்கை பிபிடிசி நிறுவனத்தின் நிலங்களை தொழிலாளர்களுக்கு வழங்குவதன் சாத்தியமில்லாதது என குறிப்பிட்டுள்ளது. இதனால் எந்தவித தகுதியும் இல்லாத இந்த வழக்கின் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.